அனைவருக்கும் வணக்கம். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நேஷனல் ஹெரிடேஜ் டிரஸ்ட் பல அரிய சிறந்த பயனான பணிகளை ஆற்றி வருகின்றது. இவற்றுள் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை அருங்காட்சியகம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அறிவு புலத்தை தெளிவுபடுத்தி வருகின்றது. 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை மியூசியம் ரிசர்ச் லைப்ரரி என்னும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் அதன் முதன்மை பணிகளை திறன்பட உருவாக்கி வருகின்ற நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் எழுத்தாளர்களை அவர்களது நூல்களை அடிப்படையாக கொண்டு மிக இயல்பான நேருக்கு நேரான நிலையில் நேர்காணல் ஒன்றினை புத்தகம் பேசும் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு கிழமையின் வியாழன் அன்றும் நடத்தப்படுகின்றது. அரை மணி நேரத்திற்கும் மேலான இந்நிகழ்வினை எவ்வொரு இடத்திலும் ஏந்துடன் ஜூம் காணொளி ஊடக வாயிலாகவும் ஒளிபரப்புகின்றோம். தொலைவில் உள்ளவர்கள் ஒவ்வொரு கிழமையும் புத்தகம் பேசும் நிகழ்வில் இணைந்து தங்களின் அறிவினை மேம்படுத்திக் கொள்ள அழைக்கின்றோம். நிகழ்வில் பங்கு பெறுபவர்கள் தங்களுக்கான மின் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். இன்று நம்முடன் நிகழ்வில் இருக்கும் ஐயா அவர்கள் சிரித்த முகமும் சிந்தனை அகமும் படிக்கும் காலமே பண்புகள் ஆயினர் என்றபடி புலவர் வெங்கடேசன் ஐயாவை குறித்து உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஐயா கூறுகின்றார். இன்றும் எங்கள் ஐயா அப்படியே இருக்கின்றார். படிப்பும் பண்பும் இணைந்த நிறைந்த பண்பாளர் எங்கள் ஐயா. ஐயா அவர்களின் வரலாற்று துறையிலும் தமிழ் துறையில் கல்வெட்டு துறையில் என்று பல அறிவை தாங்கிய பேரறிஞர் புலவர் நா வெங்கடேசன் ஐயா என்னும் பெயரை தாங்கிய நம் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு எமது தலை தாழ்ந்த வணக்கங்கள். இந்நிகழ்வின் வழி ஐயா அவர்களை பற்றியும் அவர்களது நூல் குறித்து அறிவதற்கும் இந்நிகழ்வினை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்துவதற்கும் எமது நிறுவன நூலகர் சீவாவேலு அவர்களை அழைத்து ஐயா அவர்களுக்கு வணக்கம் கூறி நகர்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். இது வச்சுக்கினீங்க ஐயா, நம்ம கேள்விகளுக்குள்ள போலாங்க ஐயா. சரி. உங்களுடைய இளமை காலம், கல்வி, வில்லியனூர் வாழ்க்கை பற்றி சொல்லுங்க ஐயா. நான் வில்லியனூர்ல தண்டி நடராசன் சுப்புலட்சுமி என்ற இணையருக்கு மகனாக 30/10/1940 பிறந்தேன். தொடக்க கல்வியை வில்லியனூரிலேயே, அதாவது எக்கோல் சாந்த்ரால் என்று சொல்வார்கள், அந்த தொடக்க கல்வியை 8வது வரைக்கும் வில்லியனூரில் பயின்றேன். அது முடிந்த உடனே புதுவையிலே தான் அந்த கல்வியை தொடர வேண்டும். அப்படி தொடரும் பொழுது அங்கே ஒரு தேர்வு வைப்பார்கள். அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றால்தான் மேற்கொண்டு வகுப்புக்கு சேர்த்து கொள்வார்கள். அப்பொழுது பிரெஞ்சு கல்வியிலே சேர்வதற்காக பிரெஞ்சிலே தேர்வு வைத்தார்கள். அந்த தேர்விலே நான் தோல்வி அடைந்து விட்டேன். பிறகு தமிழ் தேர்வுக்காக சென்று, தமிழ் பிரவே என்று சொல்வார்கள், அதிலே சேரலாம் என்று சொல்லி தமிழிலே தேர்வு எழுதினேன். அந்த தேர்விலையும் தோல்வி பெற்றுவிட்டேன். பிறகு ஒரு தொழிற்கல்வி, எக்கோல் சாரியமத்தியே அப்படி என்று சொல்வார்கள், அந்த தொழிற்கல்வியிலே சேருவதற்காக அதிலேயும் தேர்வு வைப்பார்கள். அந்த தேர்விலேயும் நான் தோல்வி அடைந்து விட்டேன். பிறகு இங்கே ஒரு ஹோட்டல் பெயர் மாத்ரு கஃபே என்று பெயர். அந்த மாத்ரு கஃபேலே நான் பூரிக்கிழங்கு சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். எதிர்க்கே ஒரு சிறந்த ஒரு வயதானவர், இந்த கடையிலெல்லாம் ஒரு பொம்மை வைத்திருப்பார்களே, அது போல செட்டியார் பொம்மை, அந்த பொம்மை போல நல்ல அந்த பிரெஞ்சு காலத்து மல்ஜிப்பா போட்டுக்கொண்டு சந்தன போட்டு வைத்துக் கொண்டு எதிர்க்க சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவரை நான் பார்க்கவில்லை. அவர் என்னை பார்த்து என்னை தொட்டு, தம்பி நீ சாப்பிடுகிறாய், சுவைத்து சாப்பிடாமல் எங்கேயோ யோசனையில வருத்தத்தோடு இருக்கிறாய் என்று நினைக்கிறேன். உன்னுடைய முகத்தை பார்த்தால் தெரிகிறது. அதனால உனக்கு என்ன வருத்தம் என்று எங்களிடத்துல சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே நான் இது போல நான் படிக்கணும்னு விருப்பம், ஆனா 3 தேர்வுலையும் நான் தோல்வி அடைந்து விட்டேன். அதை நினைத்து கொண்டிருந்தேன், எப்படி படிப்பது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தேன். இதுக்கு ஏன்பா நீ கவலைப்படல? பெருமாள் கோவில் வீதியில, புதுவையில பெருமாள் கோவில் வீதியில பாலகிருஷ்ண பிள்ளை என்று இருக்கிறாரு, அவர் பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறாரு, அங்க போய் சேர்ந்தாக்கா நீ தேர்ச்சி பெற்றுலாம், படிக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே அங்க நான் அவரு வந்தாக்கா அவரு சட்டையெல்லாம் போடாம பெரும் ராமம் போட்டுட்டு ஒருத்தர் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருந்தார் செடிகளுக்கு.
நானும் ஒரு வாளியை எடுத்து அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி செடிகளுக்கு ஊற்றிட்டேன். உடனே முடிஞ்ச உடனே அவர் என்னை கூப்பிட்டு, யார் நீ, ஏன் எங்க வந்த அப்படின்னு விசாரித்தார். இது போல நான் படிக்கணும்னு வந்தேன் அப்படின்னு. இதுக்கே நீ கவலைப்படுறன்னு, நாளைக்கு வா, இங்க வந்து தாமோதரன் என்ற தமிழாசிரியர் இருப்பாரு, அவரிடத்துல சேர்ந்து படிக்கலாம் அப்படி என்றார். அதே போல அங்கிருந்து சேர்ந்து படித்தேன். அந்த தமிழாசிரியர் தாமோதரன் என்பவர் என்னுடைய வகுப்பு நண்பர் ராமகிருஷ்ணன் என்று சொல்லுகின்ற அந்த ராமகிருஷ்ணனுடைய சொந்த மாமனாக வேணும். அவர் என்ன செய்தார், ஒரு கட்டுரை எழுது அப்படின்றார். தமிழ்ல கட்டுரை எழுதின உடனே, நீ வந்து தமிழ் படிக்கலாம், சேர்ந்து தமிழ் படி என்று சொல்லி எனக்கு ஊக்கமூட்டினார். பிறகு எங்களை ஒரு 9 பேர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு, அப்போதெல்லாம் என்ட்ரன்ஸ் என்று ஒன்று வைப்பார்கள். அப்படி இன்டர்மீடியட் படிட்டு, பியூசி இல்ல, இன்டர்மீடியட் படிட்டு, அப்போ அந்த இன்டர்மீடியட் படிப்புல தமிழ் மட்டும் தேர்வு எழுதினால் அந்த புகுமுக வகுப்பிலே தேர்ச்சி பெற்றவர்கள் புலவர் வகுப்பிலே சேரலாம். ஆகையினாலே அந்த தேர்வை எழுத 9 பேரிலே நாங்கள் 7 பேர் தேர்ச்சி பெற்றோம். அந்த 7 பேரிலே இங்கே வள்ளுவர் அச்சகம் என்று ராமூர்த்தி என்ற ஒன்று, லிபிரியாம் பெலிக்ஸு, பால், தோமாவில் பிரான்ஸ் போன்ற நண்பர்கள் எல்லாம் தொடர்ந்து படித்தார்கள். அப்பொழுது அந்த அரியாங்குப்பத்து அருணகிரி அவர் கூட படித்தார் என்னுடன். படித்த உடனே அந்த 9 பேரில் 7 பேர் தேர்ச்சி பெற்றோம். தேர்ச்சி பெற்ற உடனே அவருக்கு ரொம்ப, அந்த தாமோதரன் என்ற தமிழாசிரியருக்கு மிக்க மகிழ்ச்சி. 7 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை வந்து, நீ தமிழ் படிக்கலாம், தமிழ் படி அப்படின்னு சொன்னார். ஆனால் தமிழ் படிக்கிறதுக்கு நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, மயிலத்துல வித்வான் இருக்கிறது அப்படி என்று சொல்லி எங்களூர் குமாரசாமி என்பவர் கிருத்திக்கு அங்க தேங்காய் வைப்பதற்கு போவார். நீ ஏப்பா கவலைப்படுற, நான் போய் அவர்கிட்ட சாமியார்கிட்ட சொல்லி உன்னை சேர்த்துடுறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போனார். அங்க போன உடனே, இது அண்ணாமலை பல்கலைக்கழகத்து தேர்வு, இது வந்து மயிலத்தில் இருக்கிற கல்லூரி வந்து சென்னை பல்கலைக்கழகம், ஆனா மைக்ரேஷன் சர்டிபிகேட் வேணும் அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். உடனே சரி என்று, மைக்ரேஷன் சர்டிபிகேட் கொண்டு வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். சரி என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் போது, எங்களூர் அண்மையிலே இருக்கின்ற மாசிலாமணி என்ற நண்பர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு தொடர்பு உடையவர். அவர் என்னை அழைத்து கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சென்ற உடனே வரிசையிலே நின்றோம். பணம் கட்டிவிட்டு மைக்ரேஷன் சான்றிதழ் வாங்குவதற்காக அங்கே வரிசையில் நிற்கும் பொழுது, அந்த பல்கலைக்கழகத்திலேயே விளையாட்டுத்துறையிலே விரிவுரையாளராக இருக்கின்ற சபாபதி என்பவர் எங்களை பார்த்து, அவர் மாசிலாமனுடைய அண்ணன், அவர் எங்களை பார்த்து, மாசிலாமணியை பார்த்து, எங்கடா வந்த நீங்க அப்படி என்று கேட்கிறார். அது போல இவனுக்கு மைக்ரேஷன் சர்டிபிகேட் வாங்க வந்தோம், எதுக்கு அப்படி என்று அவர் கேட்க, இது போல தமிழ் படிக்கிறதுக்காக, வித்வான் படிப்பதற்காக மயிலத்தில் சேர்க்க வேண்டும் இவனை, அதற்காக வந்தோம் என்று சொல்ல, உடனே இவர், அங்கெல்லாம் வேணாம், மைக்ரேஷன் சர்டிபிகேட் வேணாம், வா, ஒன்றும் வாங்க வேண்டாம், இங்கேயே இவனை சேரு அப்படி என்று சொல்லி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே அவரே பணத்தை கட்டி, அந்த அவருக்கு பேர் சபாபதி என்பவர், அவரே பணத்தை கட்டி, நீ சட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு வீட்டுக்கு கூட்டு போய் காட்டி, பிறகு உனக்கு உணவு விடுதியிலே வாங்கி தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதுல இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1958 இருந்து 1963 வரைக்கும் 5 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் படிப்பு, புலவர் படிப்பு, 1 ஆண்டு வந்து தேர்ச்சி, டிப்ளமா இன் டீச்சிங், அதாவது பிஎட் என்று சொல்வார்கள். இது தமிழ்ல நடக்கிறதுனால டிப்ளமா இன் டீச்சிங் என்ற ஒன்றை கொடுத்து, பிறகு ஆசிரியர் பயிற்சி வகுப்புன்னு என்று சொல்லலாம் வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆசிரியர் பயிற்சி வகுப்போடு 63 வரைக்கும், 1963 வரைக்கும் அண்ணாமலையிலே படித்து, பிறகு வடலூரிலே ஓபி ராமசாமி ரெட்டியார் என்று சென்னை மாகாணமாக இருந்தது, அதாவது ஆந்திரா, தெலுங்கு, மைசூர், கன்னடம், தமிழ்நாடு, இது 3க்குமே முதல்வராக இருந்த ஓபி ராமசாமி ரெட்டியார் வள்ளலார் குருகுலம் என்று ஒன்று வடலூரில் வைத்திருந்தார். 64 அங்கு பணியில் சேர்ந்தேன். அப்போதெல்லாம் தமிழாசிரியருக்கு 90 ரூபாய் சம்பளம். அந்த அங்கு ஓராண்டு இருந்து பணியாற்றி, பிறகு அங்கிருந்து அவருக்கும் என்னுடைய கரஸ்பாண்டன்ட் ராமூர்த்தி என்று ஒருவர், அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனதாபம் வந்ததுனால அங்கிருந்து நான் தேர்ச்சி பெறாமல், அங்கிருந்து பணியை தொடராமல்
மறுபடியும் வீட்டிற்கு வந்து விட்டேன். பிறகு உடுமலைப்பேட்டை கிட்ட திருமூர்த்தி டேம் கிட்ட காந்தி கலா நிலையம் புங்கமுத்தூர் என்ற ஊரு, அந்த ஊர்ல காந்தி கலா நிலையம் என்ற ஒரு பள்ளி, அங்கிருந்து என்னுடைய பயிற்சி வகுப்பிலே படித்த ராமசாமி என்பவர், இங்கே பணி இடம் இருக்கிறது, நீ வந்து என்றால் பணி ஆக்கலாம் என்று சொன்னார். உடனே அங்கு சென்று ஓராண்டு அந்த உடுமலைப்பேட்டை கிட்ட காந்தி கலா நிலையத்திலே பணியாற்றினேன். பிறகு என்னுடைய பெற்றோர்கள், ரொம்ப தூரத்துல நீ இருக்கிற, நீ வந்துரு அப்படி என்று சொன்னார்கள். மறுபடியும் வந்து தென்னார்காடு மாவட்டத்தில் ஆற்காடு என்று ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே முகையூர்ல இருந்து இறங்கி போகணும், இல்லைன்னா ஆயந்தூர்ல இருந்து இறங்கி போகணும். 3 மைல் நடக்கணும். அந்த 3 மைல் நடந்து போனாக ஆசிரியர் உயர்நிலைப்பள்ளி, அரசு உயர்நிலைப்பள்ளி, அங்கு 2 ஆண்டு பயின்றேன், பயிற்சி வேலை செய்தேன். அப்படி வேலை செய்யும் பொழுது நம்முடைய வில்லியனூரிலேயே விவேகானந்தர் பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில எனக்கு புதுவை அரசுடைய பணி கிடைத்து வந்தது. அப்பொழுது அங்கு பணியாற்றும் பொழுது திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கு இருக்கின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒன்றாக நாங்கள் 9 பேர் நானே சமைத்து அவர்களுக்கு போடுவேன். இந்த பணி ஆணை வந்த உடனே அந்த தலைமை ஆசிரியர் என்ன செய்தார், ஏன்பா நீ வந்து திருநெல்வேலி ஆளுக்கும் கன்னியாகுமரி ஆளுக்கும் சமைச்சு போட்டுன்னு கிடக்குற, போ உங்க ஊர்ல கிடைச்சிருக்கு, நீ இது டில்லாடுறோ அடாக் பேஸோ இல்லை, நீ வீட்டுக்கு அங்க போய் விவேகானந்தா மேல்நிலை பள்ளியில சேர்ந்து பணியாற்று அப்படி என்று என்ன கழுத்து பிடித்தி தள்ளாத குறையாக என்ன அனுப்பிவிட்டார். சரி என்று இங்க வந்து பார்த்தா அந்த ஓராண்டு 1968 அந்த பணியில் சேர்ந்தேன். அவர்கள் திடீரென்று ஏப்ரல் 20ஆம் தேதி எனக்கு பணி நீக்கம் வருகிறது, புதுவை அரசுல இருந்து பணி நீக்கம் வருது. அந்த தலைமை ஆசிரியர் சொன்னார், டில்லாடுறோ அடாக் பேஸோ இல்ல, நீ போய் பணியில சேருன்னாரு. இங்க வந்து ஓராண்டு பணியாற்றின. ஆனா எனக்கு ஓராண்டு முடிஞ்ச உடனே எனக்கு பணி நீக்கம் வருகிறது. அந்த ஆண்டு தான் திருமணம் ஆகியிருக்கு, 68ல. என்ன செய்வது என்று சொல்லி முருகன் கோயில்ல தட்டிட்டு துண்டை போட்டு படுத்துட்டு இருப்பேன். அந்த ஊர்ல அப்பொழுதுதான் வில்லியனூர்ல 1968ல தான், அதாவது ரிஜிஸ்டர் ஆபீஸ் என்று சொல்லுவார்கள், பதிவு நிலையம். அதாவது நிலம் வித்தாவோ வீடு வித்தாவோ அந்த பதிவு நிலையத்திலே அந்த பத்திரம் எழுதுகின்ற கிருஷ்ணமூர்த்தி என்பவர், ஏன்பா தட்டச்சு வைத்திருக்கிறாயவே, தமிழ் தட்டச்சு நல்லா தெரியுமாமே, நீ வாப்பா என்று சொல்லி அவர் அந்த தட்டச்சிலே பத்திரத்தை அடித்து கொடுத்தோம். என்ன சொன்னால் 5000 ரூபா, 6000 ரூபா, 10,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காரு எனக்கு. சரி, இது எவ்வளவு நாளைக்கு நமக்கு கிடைக்கும், நிதுவும் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சான்றிதழ் எல்லாம் வள்ளுவர் அச்சகம் ராமூர்த்தி என்னுடைய வகுப்பு நண்பர்கிட்ட காலிக்கோ ஒட்ட சொல்லி ஒட்டி மறுபடியும் கடலூர்ல எடுத்தும் போய் எம்ப்ளாய்மெண்ட் டைம்ஸ்ல பதிஞ்சேன். பதியும் பொழுது அங்க எங்களுடைய இன்டர்மீடியட்ல படிச்சுட்டு இருந்த ஒரு பாய் என்ன செய்தாரு, பாவி உன்னமா உனக்கு வேலை கிடைக்கல அப்படி என்று சொல்லி அந்த கடலூர்ல அந்த பதிவு நிலையத்திலே பதிஞ்சு கொண்டு போ, அடுத்த வாரமே உனக்கு பணி ஆணை போடுகிறேன் என்று சொல்லினார். அதே போல தேவபாண்டலத்திலே 9 ஆண்டுகள் பணியாற்றினேன். தேவபாண்டலம் என்பது கள்ளக்குறிச்சிக்கு அண்மையிலே சங்கராபுரம் என்ற ஊரிலே ஆத்துக்கு இந்தண்ட தேவபாண்டலம், ஆத்துக்கு அந்தண்ட சங்கராபுரம். அந்த சங்கராபுரத்திலே அந்த தேவபாண்டலத்திலே 9 ஆண்டுகள் பணியாற்றினேன். பிறகு என்னுடைய தந்தையார் அவர்கள் 1980ல இறந்து விட்டார். இறந்த உடனே நான் வந்து ஒரு கருணை மனுன்னு ஓவிய ஆசிரியரை விட்டு ஒரு மனு போட்டேன். நான் என் புதுவை மாநிலத்தை சேர்ந்தவன், எந்த அரசு அதிகாரிகளையோ அரசு பிரமுகர்களையோ அழைத்து வந்து அலுவலக படியை மிதித்தறியேன். எங்களூருக்கு அண்மையில் எந்த ஆசிரியருக்கும் தொந்தரவு தராத வகையில் காலி இடத்தில் என்னுடைய பணியை நான் சரிவர செய்வேன், மாறுதல் தர வேண்டும் என்று சொல்லி போட்ட உடனே திங்கட்கிழமை போட்டேன். செவ்வாய்க்கிழமை அவருக்கு உடனே ஆர்டர் போட்டு புதன்கிழமை எனக்கு சேர்த்து விட்டார். பிறகு அந்த புதன்கிழமை எனக்கு வளவனூரிலே 1980லே வளவனூரிலே பணியை ஏற்று 18 ஆண்டுகள் ஒரே இடத்துல வளவனூர் மேல்நிலை பள்ளியிலே பணியாற்றி பிறகு 1998லே ஓய்வு பெற்றேன். மகிழ்ச்சிங்க ஐயா.
இந்த நூல் வரலாற்றில் வில்லியனூர், இந்த நூல் பற்றியும் இதுவரை நீங்க எழுதி இருக்கிற நூல்கள் குறித்தும் சொல்லுங்க ஐயா. இது 1979 என்னுடைய நண்பர் பாகூர் புலவர் குப்புசாமியும் நானும் அண்ணாமலையில படிக்கும் பொழுது அடிக்கடி சேதுராம் செட்டியாரை பார்ப்போம். இது நம்முடைய திருமுடி சேதுராம் செட்டியார் என்று புதுவையிலே ரங்கப்புள்ள வீதியிலே முதல் வீடு 3ஆம் நம்பர் வீட்டிலே அவர் குடியிருந்தார். இப்பொழுது அங்க தேநீர் கடையெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல அதற்கு முன்பு இந்த தட்டச்சு பொறியெல்லாம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது மாறிவிட்டது, அந்த நகர்ப்புறமே மாறிவிட்டது. நான் சொல்வது 1970. அந்த நகர்ப்புறமே மாறிவிட்ட காரணத்தினால அந்த திருமுடி சேதுராம செட்டியார் வீட்டிலே அடிக்கடி இங்க படிக்கும்போது உணவை வைத்து விட்டு படிப்போம். அப்படி படிக்கும்பொழுது கல்லூரியிலே படிக்கும் பொழுதும் அங்க அவரை பார்ப்போம். அவரு எங்க 2 பேரும் என்ன செய்றீங்கன்னு கேட்டு, இது போல கல்வெட்டை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கல்வெட்டை படித்த பிறகு பிரெஞ்சு பண்பாட்டு கழகத்திலே எங்களை அறிமுகப்படுத்தி பிரான்சுவா குரோ, பிலியோசா போன்ற மேல்நாட்டு அறிஞர்களோடு அறிமுகப்படுத்தி பிரெஞ்சு பண்பாட்டு கழகத்திலே எங்களை அறிமுகப்படுத்தியதுனால அங்கிருந்து கல்வெட்டுகளை மைப்படி எடுக்க அவங்க ஆணை பிறப்பித்தார்கள். நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 558 கல்வெட்டுகளை மைப்படி எடுத்து அவர்களுக்கு கொடுத்தோம். அப்பொழுது நீ வில்லியனூரை பற்றியும், அவர் குப்புசாமி என்பவர் என்னுடைய வகுப்பு நண்பர் பாகூரை பற்றி அவனும் எழுத வேண்டும் என்று சொல்லி திருமுடி சேதுராம செட்டியார் ஆணையிட்டார். அந்த ஆணையை ஏற்று அவர் பல்லவனும் பராந்தகனும் என்று சொல்லி நூலை அவர் எழுதினார் பாகூரை பற்றி. நான் வரலாற்றில் வில்லியனூரை என்ற நூலை எழுதினேன் 1979. இது அவருடைய வீட்டிலேயே வெளியிட்டார். நம்முடைய சங்க இலக்கிய ஆய்வாளர் PL சாமி என்று அவரை வைத்து வெளியிட்டார். இதை வெளியிடும் போது நாகசாமி என்று டாக்டர் நாகசாமி என்று தொல்பொருள் துறையிலே இயக்குநராக இருந்த நாகசாமி தான் இதை வெளியிட்டார். அந்த நம்முடைய PL சாமி அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த திருமுடி சேதுராம் செட்டியார் வீட்டிலேயே இந்த வரலாற்றில் வில்லியனூர் என்ற நூல் வெளியிடப்பட்டது. இதுவரை நீங்க எழுதியுள்ள நூல்கள், இதுவரை எழுதியிருக்கிற நூல்கள் 34வது நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. வரலாற்றில் வில்லியனூர், வரலாற்றில் திருவாண்டார் கோயில், வரலாற்றில் மதடிப்பட்டு, வரலாற்றில் திருபுவனை, வரலாற்றில் பாகூர், பல்லவன் கண்ட பழமலை கோயில், தேவாரத்தில் இசைக்கருவிகள், இப்படி நிறைய நூல்கள், அந்த 34 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். இந்த வரலாற்றில் வில்லியனூரிலே வில்லை புராணத்திலே அந்த அக்கடப்போலோவரை குக்கலை ஆண்டர்கள் குயிலம்மையே என்ற ஒரு பாடலை யுவேசா அவர்கள் படித்துவிட்டு இந்த கோயில் எங்க இருக்கிறது என்று சொல்லி ஓலைச்சுவடியை தேடும் போதெல்லாம் அவர் தேடி இருக்கிறார். ஆனா இந்த தலம் அவருக்கு கிடைக்கவில்லை. கிடைக்காமையினாலே அவருடைய நண்பர் பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற பிரெஞ்சு நண்பர், அவரு மரபு கவிதையெல்லாம் சிறப்பாக எழுதக்கூடியவர், ரூலியன் வேன்சான் என்பது அவருடைய பெயர். அந்த ரூலியன் வேன்சான் இடத்துல உவேசா சாமிநாதையர் அவர் கடிதம் எழுதி கேட்கிறார். கேட்ட உடனே அவரு அங்க பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற நேஷனல் பிப்ளியோதேக் என்று சொல்லக்கூடிய நூலகத்திலே தேடி பார்த்து, இங்கு புத்தகம் அந்த ஓலைச்சுவடி எதுவும் இல்லை, ஆனால் கையேட்டு பிரதியாக வில்லை புராணம் என்ற ஒன்று இருக்கின்றது அப்படி என்று சொல்ல, அந்த வில்லை புராணத்தை அவரே கைப்பட தமிழிலே அவருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும், மரபு கவிதையும் எழுதுவார் அந்த ரூலியன் வேன்சான் என்பவர். அவர் கவிதையை எழுதி அனுப்புறார். இந்த வில்லை புராணத்தை முழுமையும், அது கட்டளை கலித்துறையால ஆன நூல், அதை முழுமையும் எழுதி அனுப்பிய உடனே அதை பார்த்த உவேசா அவர்கள், அடடா அவருடைய கைப்பட எழுதி அனுப்பியிருக்கிறாரே என்று சொல்லி, அப்பொழுதெல்லாம் நகல் எடுக்கின்ற இயந்திரம், ட்ரூ காப்பி என்று சொல்வார்களே, அந்த நகல் எடுக்கின்ற இயந்திரம் இல்லை. ஆகினால அந்த உவேசா அவர்கள் அவர் கைப்பட எழுதி கொண்டு அவர் எழுதியதை, ரூலியன் வேன்சான் எழுதியதை அவருக்கே திருப்பி அனுப்பிவிடுகிறார். அனுப்பிவிட்டு பிறகு இவர் 1940 அந்த வில்லை புராணத்தை வெளியிடுகிறார். அந்த வில்லை புராணத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த வில்லியனூர் இறைவனை
இந்திரன் வணங்கியதாகவும், சந்திரன் வணங்கியதாகவும், சூரியன் வணங்கியதாகவும், தென்றல் வணங்கியதாகவும், திருமால் வணங்கியதாகவும் பாடல்கள் இருக்கின்றன. அப்பொழுது இங்க வரார். இங்க பார்த்தோட அந்த எங்கெங்க இறைவன் தங்கி வணங்கினாரோ அவர்களுடைய ஊரும் இருக்கிறது அப்படின்னு சொல்ற உடனே அந்த பாடல்ல வில்லை புராணத்துல இருக்கிறத இங்க வருகிறார் உவேசா அவர்கள். வில்லினுடைய சூரியன் தங்கி இடம் ஒதியம்பட்டு, அதாவது உதிக்கின்றது ஒதியம்பட்டு ஆகையினால சூரியன் தங்கிய இடம். சந்திரன் தங்கிய இடம் பிறையூர், பொறையூர்னு வழக்குல சொல்லுவாங்க, பிறையூர். இந்திரன் தங்கி வணங்கிய இடம் அரசூர், பிறகு சந்திரன் தங்கி வணங்கிய இடம் பிறையூர், தென்றல் தங்கிய இடங்க தென்னல், திருமால் தங்கிய வணங்கிய இடம் சிங்கிரி கோயில். இந்த இடங்களெல்லாம் இருக்குதா என்று உவேசா அவர்கள் இங்கு பார்த்து பிறகு 1940 அந்த வில்லை புராணத்தை வெளியிடுகின்றார். பிறகு அந்த வில்லை புராணத்தை 2016 2ஆம் பதிப்பாக உவேசா நூலகம் வெளியிட்டிருக்கின்றது. சரிங்க ஐயா. வில்லியனூர் கோயிலினுடைய கல்வெட்டுகள், செப்பேடுகள் பத்தி சொல்லுங்க ஐயா. வில்லியனூர் கல்வெட்டுல 40 கல்வெட்டுகள் இருக்கின்றன. அந்த 40 கல்வெட்டுகள்ல அதாவது இது பல்லவர் காலத்து கோயில், பல்லவர் காலத்திலே இருக்கிறது என்பதற்கு திருவாமத்தூர் கல்வெட்டு விடேல் விடுகு சதுர்வேதி மங்கலமான வில்லியநல்லூர் அப்படி என்று திருவாமத்தூர் கல்வெட்டு சொல்லுகின்றது. விடேல் விடுகு சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லும் பொழுது விடேல் விடுகு என்பது பல்லவர்களுடைய விருது பெயர். ஆகையினாலே பல்லவர் காலத்திலிருந்து இருக்கிறது என்பது தெரிகிறது. இப்போ கல்வெட்டினாலே பல்லவர் காலத்திலிருந்து இருக்கிறது என்பது தெரிகிறது. அதே நேரத்திலே வில்லியனூரிலே ஒரு சண்டிகேஸ்வரர் சிலை ஆள் உயரம் உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அதே போல பல்லவர் காலத்து சிற்பம், சண்டிகேஸ்வரர் சிற்பம் இருக்கிறது. எனவே கல்வெட்டினாலேயும் சிற்பத்தினாலேயும் வில்லியனூர் என்றது பல்லவர் காலத்திலிருந்து இருக்கிறது என்பதற்கு சான்றாக இருக்கிறது என்பதற்கு நமக்கு தெளிவு. அது இல்லாமல் ஆனால் அங்கு இருக்கிற கல்வெட்டு, வில்லியனூர் கோயிலேயே இருக்கிற கல்வெட்டு என்னன்னா முதற் குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன், பிற்கால பல்லவர்ல கோப்பெருஞ்செங்கன், விஜயநகர பேரரசுல எல்லாருடைய கல்வெட்டுகளும் இருக்கின்றன. அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால் சமுதாயத்திலே இருக்கின்ற நடைமுறைகளை சொல்லுகின்றது, இப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகின்றது. இப்போ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா, அந்த 3ஆம் குலோத்துங்கன் காலத்திலே இந்த ஊரு வில்லியநல்லூர் என்பதுதான் கல்வெட்டிலே வருகின்ற பெயர். ஆனா இன்றைக்கு சொல்வது வில்லியனூர்னு சொல்லுகின்றோம். ஆனா 3ஆம் குலோத்துங்கன் காலத்திலே திருநீற்று சோழநல்லூர் என்ற அதற்கு ஒரு பெயர் இருந்திருக்கிறது. இந்த வில்லை புராணத்திலே வில்லை என்று புதுவைன்னு சொன்னா புதுச்சேரி என்பது புதுவை என்றும், சென்னை பட்டினத்தை சென்னை என்று சொல்ற மறு சொல்லாக இவரு வில்லியநல்லூர் என்பதை வில்லை என்று போட்டு வில்லை புராணம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார் உவேசா அவர்கள். எனவே இந்த வணங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த லிங்கம் சுயம்பு லிங்கம். அதாவது சுயம்பு லிங்கம்னா மண்ணுனால ஆனது. அந்த ஆவுடையார் மற்றும் கருங்கல், அதை சாம்பிராணி தைலம் தான் அந்த இதுக்கு செய்வாங்க. அபிஷேகம் செய்வது அப்படிலாம் கவசம் என்று ஒன்று இருக்கின்றது, செப்பு கவசம். அந்த செப்பு கவசத்தை போட்டுதான் அதற்கு அபிஷேகம் செய்வார்கள் அந்த லிங்கத்துக்கு. அது போன்று இருக்கின்ற சுயம்பு லிங்கம் அங்கே இருக்கிறது. சரிங்க ஐயா. வில்லியனூர் கோயில் அமைந்துள்ள இறைவன் இறைவி பற்றிய செய்திகள். ஆமா, இது திருக்காமேஸ்வரர் என்று பெயரு அந்த கோயில் இறைவனுக்கு பேரு. அதற்கு அம்மனுக்கு பேரு கோகிலாம்பிகை. இத கோகிலாம்பிகை என்ற பெயரை தமிழ் பெயராகும் போது கோகிலம் என்றால் குயில், எனவே குயிலம்மை என்று பெயரு தமிழிலே. இதை காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி மோதியார் அவர்கள் அந்த அம்மன் மீது குயிலம்மை மாலை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அங்க இருக்கிற ஆறுமுக கடவுளுக்கு முத்துக்குமாரசாமி என்பது பெயர். அந்த முத்துக்குமாரசாமி என்பதை இந்த அருணாசல கவிராயர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்ற ஒன்றை எழுதியிருக்கிறார். இதோடு மட்டும் இல்லாமல் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் வில்லியநல்லூர் பதிகம் என்று ஒன்றை எழுதியிருக்கிறார். இது இல்லாமல் 1975 பிரெஞ்சு பண்பாட்டு கழகத்திலே உவேசாவினுடைய மாணவராகிய விமு சுப்பிரமணிய ஐயர் என்பவர் ஆய்வு பகுதியிலே பணியாற்றுகின்றார்.
அவர் 1975 வில்லியனூருக்கு வந்து பார்த்து அவர் ஒரு குயிலியம்மை மாலை எழுதுகிறார். பிறகு கலவை கல்லூரியிலே சுப்பு ராமசாமி முதலியார் என்பவர் தமிழாசிரியராக பணியாற்றுகிறார். அவர் என்ன செய்யறாரு, வில்வவனத்து அந்தாதி என்று ஒரு அந்தாதி என்று சொன்னால் ஒரு பாடலினுடைய ஈற்று அடியிலே இருக்கின்ற ஈற்று சீரு அடுத்த பாடலிலே முதல் சீராக வரும். அப்படி பாடுவது அந்தாதி என்று பெயர். அந்த வில்வவனத்து அந்தாதி என்று ராமசாமி முதலியார் ஒரு நூலை எழுதி அவரே அதற்கு பொழிப்புரையும் கருத்துரையும் எழுதியிருக்கிறார். அந்த நூல் 1988 கும்பாபிஷேகத்தின் போது கோபாலயனுடைய அணிந்துரையோடு வெளியிடப்பட்டிருக்கிறது. பிறகு இதுவில்லாமல் 2023 தமிழ் மாமணி மாதன அருணாசலம் என்ற புதுச்சேரியில இருக்கின்ற தமிழாசிரியர் ஒருவர் குயிலம்மை அந்தாதி என்ற ஒரு நூலை எழுதியிருக்கார். இவ்வளவு சிறப்புகளையும் பெற்ற வில்லியனூர் அம்மனும் சிவபெருமானும் ஆவார். சரிங்க ஐயா. வில்லியனூர் கோவிலினுடைய கலை நயம் பற்றி சொல்லுங்க ஐயா. வில்லியனூர்ல இருக்கின்றது சோழர் பல்லவர் காலத்துல சந்திரிகேஸ்வரர் இருக்குது. சோழர் காலத்து சிற்பங்கள் திருமால், அம்மன், விநாயகர், வலம்புரி விநாயகர், பிறகு சகசிரலிங்கம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பானத்திலே 1008 லிங்கங்கள் சின்ன சின்னதா இருக்கும். ஒரே லிங்கத்துல ஒரே நேரத்துல அந்த 1008 லிங்கத்தையும் நாம் தரிசித்து விட்டோம் என்ற ஒரு இது. இன்னொரு சோழர் காலத்து லிங்கம் வர்ணலிங்கம் என்று பேர். அந்த வர்ணலிங்கம் என்பது மழை பொழியாத காலத்துல பெரிய நம்ம ஆள் உயரம் இடுப்பு அளவுக்கு ஒரு இது செய்திருக்கிறார்கள். ஒரு கதவு போல ஒரு தடுப்பு சுவரை போல செய்வதற்கு அது தண்ணீர் நிரப்பி அந்த லிங்கம் முழுமையும் தண்ணீர் நிரப்பி பிறகு யாகங்கள்லாம் செய்து தீபாராதனை செய்தால் மழை பெய்யும் என்பது ஐதீகம். அந்த ஐதீகத்துல அதே போன்ற வர்ணலிங்கம் ஒன்று இருக்கின்றது. பிறகு இந்த பிரசவ நந்தி என்ற ஒன்று இருக்கிறது. அம்மனுக்கு நேராக ஒரு சின்ன நந்தி இருக்கின்றது. அந்த நந்தியை திருப்பி வைத்து விட்டோம் என்று சொன்னால் சுகப்பிரசவம் ஆகும் அப்படி என்று ஒரு வழக்கு இருக்கின்றது. அதே போல சுகப்பிரசவம் ஆன உடனே மறுபடியும் திருப்பி வைத்து அதற்கு பால் அபிஷேகம் எல்லாம் செய்து தீபாராதனை செய்து அந்த நந்தி இருக்கின்றது. பிறகு ஒரு 16 தூண்கள் இருக்கின்றன. அதிலே குதிரை வீரர்கள் ஏறிக்கொண்டிருப்பது போல அது விஜயநகர பேரரசனுடைய காலத்தது. அந்த விஜயநகர பேரரசு காலத்திலே அந்த கலைநயத்தோடு ஒரு குதிரை இருக்கிறது போல குதிரை வீரன் தூண் இருப்பது போல மற்றொரு குதிரை தூண் இருக்காது. 16 தூணும் 16 விதமாக இருக்கும். சிறப்பான அது இது போன்று தமிழ்நாட்டிலே எங்கேயுமே கிடையாது. 16 விதமான வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு மாறுபாடாக 16 மாறுபாடாக இருக்கின்ற ஒரு கலையை நாம அங்க வில்லியனூரிலே பார்க்கலாம். சரிங்க ஐயா. வில்லியனூர் கோவில்ல உள்ள தீர்த்த குளம் பற்றி சொல்லுங்க ஐயா. வில்லியனூர் இதுல வந்து செவிவழி செய்தி என்று பேர். அந்த குறுநில மன்னனுக்கு அங்கு இருந்த குறுநில மன்னனுக்கு ஒருத்தவனுக்கு மேலெல்லாம் சொரியாக இருந்தது. அவனுடைய வளர்ப்பு நாய்க்கும் அதே போன்று சொறி இருந்தது. அது அப்பொழுது வில்லுவன காடாக இருக்கும் பொழுது ஒரு தண்ணீர் தேங்கி தேங்கி ஒரு குட்டையாக இருக்கும் பொழுது அதிலே வந்து அந்த நாய் விழுந்து பிறண்ட உடனே அவனுக்கு அந்த சொரியெல்லாம் நீங்கியது. பிறகு இவனுக்கு இருந்தது பெரிய குளமாக ஆக்கி அதிலே இவன் குளித்த பிற்பாடு இவனுடைய அந்த சொரியெல்லாம் நீங்கியது அப்படி என்று இது வந்து செவிவழி செய்தி நடந்ததா அதற்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படி என்று கேட்கக்கூடாது. இது செவிவழி செய்தி. சரிங்க ஐயா. வில்லியனூர் கோயிலினுடைய அந்த 4 திசை வழிகள் குறித்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறித்தும் சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து 2 பக்கம்தான் கோபுரம் இருக்குது. முதல் கிழக்கு கோபுரம் அது ராஜகோபுரம் என்று பெயர். தெற்கே ஒரு கோபுரம் இருக்குது, அது தெற்கு கோபுரம் என்று பெயர். மேற்கும் வடக்கும் வாசற்படி இருக்குது, ஆனா கோபுரம் இல்லை. அந்த தெற்கு கோபுரத்தை பகைவர் நடமாட்டத்தை அறிகின்ற வாட்ச் டவராக பிரெஞ்சுக்காரர்கள் பயன்படுத்தினார்கள் என்று புதுவையிலே ஆனந்தரங்க பிள்ளை என்று அந்த ஆனந்தரங்க பிள்ளை வீதி கூட இருக்கிறது. அவர் ஒரு நாட்குறிப்பு எழுதுகிறார். அந்த நாட்குறிப்பிலே தெற்கே இருக்கின்ற கோபுரம் பிரெஞ்சுக்காரர்களுடைய
பகைவர் நடமாட்டத்தை அறிகின்ற வாட்ச் டவராக விளங்கியது என்று அவர் நாட்குறிப்பிலே எழுதி வைத்திருக்கின்றார். கிழக்கே வந்து அனைத்து மக்களும் இருக்கின்றார்கள், தெற்கே அனைத்து மக்களும் இருக்கின்றார்கள். இது வந்து சிதம்பரத்தை போன்று 4 மாட வீதிகள், தேர் ஓடுவதற்காக 4 மாட வீதிகள். பிறகு மேற்கு திசையிலே முழுமையும் யாதவர்கள் இருக்கின்றார்கள், அதாவது கோனார் என்று சொல்லுவார்கள், அவர்கள் இருக்கின்றார்கள். பிறகு கடை வீதிக்கு அண்மையிலே இருக்கின்ற வீதியிலே வெள்ளாள வீதி என்று பேரு. அதுங்க வெள்ளாளர் பூரா, வேளாளர்கள் தான் வெள்ளாளர் என்று சொல்றது, அந்த வேளாளர்கள் பூரா இருக்கின்றார்கள். அந்த சன்னதி வீதியிலே அனைத்து மக்களும் இருக்கின்றார்கள். இது 4 மாட வீதி, ஒரு சின்ன 2 தெருவு, இவ்வளவுதான், ஒரு சின்ன ஊர் தான் அது. பிறகு பக்கத்துல ஒரு பர்லாங்கில கணுவாப்பேட்டை என்று இருக்கிறது. அது அந்த கணுவா என்ற ஒரு அதிகாரியினுடைய பெயராக பேட்டை என்று சொல்வதும் கணுவாப்பேட்டை என்று சொல்கின்றார்கள். பிறகு அண்மையிலே கோட்டமேடு என்ற ஒரு சிறு பகுதி இருக்கிறது, அங்கே கோட்டைகள் கட்டியதாக ஒரு வரலாறு உண்டு. அந்த கோட்டை கட்டியதுனால அவர் பேர் தில்லை மேஸ்திரி ஆகியனால அவனுடைய நினைவாக புதுவையிலே தில்லை மேஸ்திரி வீதி என்ற ஒன்றும் அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வைத்திருக்கின்றார்கள். சரிங்க. வில்லியனூருடைய அந்த தேர் பற்றி வில்லியனூர் தேரு, இப்போ திருவாரூர் தேர்ல அந்த பீடம் மாத்திரம் இருக்கும். ஆனா வில்லியனூர் தேரோ வீராம்பட்டினம் தேரோ மேல் இருக்கின்ற இது பூராவுமே அந்த கூறாக வருகின்றதாலும் கோபுரம் போல அந்த கூறாக பகுதி பூரா தேக்கு மரத்தினால ஆனது. பிரெஞ்சுக்காரனுடைய காலத்துல இருந்து அது போன்ற அமைப்பு இருக்கிறது. அது சோழர்களுடைய காலத்திலே கட்டப்பட்டது. பிறகு 2வது 1834 மறுபடியும் அந்த தேரை செப்பனிட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தேர் மிகவும் கீழமாக ஆகிட்டதனால மறுபடியும் தேர் அமைப்பதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். புதிதாக தேர் அமைப்பதற்கு ஏற்பாடு ஆகிக் கொண்டிருக்கிறது. சரிங்க ஐயா. இப்போ நீங்க 80 ஆண்டுகளுக்கும் மேல வில்லியனூர்ல இருந்துட்டு வரீங்க ஐயா. 50 ஆண்டுக்கு முந்தைய வில்லியனூர் பற்றியும் இப்போ இருக்கிற நிலை பற்றியும் சொல்லுங்க ஐயா. அப்போது 4 மாட வீதி, 2 வீதி, அவ்வளவுதான் இருந்தது. இப்போது பெரிய ஒரு நகராட்சியே அமைக்கலாம். அதாவது பெரிய அந்த அளவுக்கு நகர் உண்டாயிட்டது. இருக்கின்ற நிலங்கள் பூரா நகர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றுதான் ஒரு நாள் ஒருவர் வந்து ஒரு நகரனுடைய பெயரை கேட்டு என்ன கேட்டார், நீ இந்த ஊர் தானே அப்படின்னாரு. ஆமாங்க, இந்த ஊர் தான் அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு இந்த ஒரு நகர் பெயரை சொல்லி இந்த நகர் எங்க இருக்குதுன்னாரு. நான் வந்து அந்த நகர் எங்க இருக்குதுன்றது பக்கத்துல இருக்கிறவனை கேட்டேன். என்ன இந்த ஊர்னு சொல்ற, அந்த நகர் பெயரை தெரியலையே, எங்க இருக்குதுன்னு சொல்ல காணமே அப்படின்றாரு. அந்த அளவுக்கு நகர்கள் உண்டாகி விட்டன. பல நகர்கள், அதாவது 15 நகருக்கு மேல இருக்கு இப்போ. அதாவது நிலங்கள் பூரா நகராகி விட்டது. புதுச்சேரியிலே எடுத்துக்கொண்டா இந்த ரவுண்டானா மட்டும்தான் நகர். அதுக்கு முந்தைய இந்த இது கிடையாது, பத்மினி நகர் கிடையாது, அந்த நடேச நகர் கிடையாது. இது மாதிரி எல்லாமே நிலம்தான் புதுவையும். இப்போது எல்லாமே அதாவது நகரமாக ஆட்டதுனால எங்கு பார்த்தாலும் நிலங்களை எல்லாம் வீடுகளாக ஆக்கிவிட்டார்கள். உணவுக்கே மறுகாலத்துல தண்ணீருக்கே நாம விலை கொடுத்து தான் வாங்கணும் போல. இப்பவும் விலை கொடுத்தே வாங்குறோம் தண்ணீர் பாட்டில் எல்லாம். நிறைவான கேள்விங்க ஐயா. கல்வெட்டுகள் வழியா வில்லியனூருக்கு தொடர்புடைய அரசர்கள் குறித்து சொல்லுங்க. அது பல்லவர்கள், கோப்பெருஞ்சிங்கன், கோப்பெருஞ்சிங்கன். பிறகு சோழர்கள்ல பல சோழர்கள்ல வந்து முதற் குலோத்துங்கனும் 3ஆம் குலோத்துங்கனும், விஜயநகர பேரரசுல திருமலைராயர், பட்டணம், நம்முடைய சதாசிவராயர் போன்ற அரசர்கள் எல்லாம் விஜயநகர பேரரசு காலத்திலே இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் காலத்திலே அங்கே வந்து இருக்கின்ற கல்வெட்டிலே பட்டமானங்காத்தான், உலகலாம் என்றான், வெண்டுமன் கொண்டான், காளிங்கராயன் போன்ற விருது பெயர்கள் கைக்கோள முதலிமார்களுக்கே உரியன. அதை அந்த ஊர்ல இருக்கிற வெத்திரக்கார நாயக்கர்கள் சூட்டி மகிழ்கிறார்கள். உடனே இதை அதிகாரிகளுக்கு சொல்லி
எங்களுடைய விருது பெயரை இவர்கள் சூட்டி மகிழ்கிறார்கள் என்று சொல்ல, அவர்கள் அந்த அதிகாரிகள் பாராமுகமாக இருந்துவிடவே அந்த கைக்கோள முதலிமார்கள் சேட செட்டிமார்களும் 2 பேரும் ஊரை விட்டே போறாங்க. ஏன் ஊரை விட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அவங்கெல்லாம் நெய்தல் தொழில் செய்யறவங்க 2 பேருமே. கைக்கோள முதலிமார்னா நெய்தல் தொழில், சேட செட்டிமார்களும் நெய்தல் தொழில். நெய்தல் தொழில் ஆடை நெய்யறது. அந்த அந்த நெய்தல் தொழில் செய்யறவங்க ஊரை விட்டு போயிட்டோம்னா ஆடை நெய்யறதுக்கு யாரும் இல்லை. ஆகினால மக்கள் ஆடை அணியவில்லை என்றால் மானம் போகும். ஆகினால் மேலதிகாரிகளுக்கு இது எட்டி, ஏன் இந்த 2 மரபினரும் ஊரை விட்டு செல்லுகின்றார்கள் என்று கேட்க, இது போல என்று சொல்ல, பட்டமானங்காத்தான், உலகலாம் வென்றான், வெந்துமன் கொண்டான், காளிங்கராயன் போன்ற விருது பெயர்கள் எங்களுக்குரியன என்று சொன்ன பிறகு உயர் அதிகாரிகள் காஞ்சிபுரத்திலிருந்து செப்பேடு வரவழைத்து இந்த விருது பெயர்கள் யாருக்கு உரியன என்று பார்த்து, இது கைக்கோள முதலிமார்களுக்கே உரியன, நீங்கள் ஊரை விட்டு செல்ல வேண்டாம் என்று சொன்ன ஒரு கல்வெட்டு இருக்குது. பிறகு வால்வரியை பற்றி ஒரு கல்வெட்டு இருக்குது. வால்வரி என்று சொன்னால் வால் இருக்கின்ற விலங்குகளுக்கு வரி போட்டிருக்கின்றார்கள். ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இதுல வால்வரின்னு சொல்லும். ஆனா இங்க இருக்கின்ற கல்வெட்டு வால்வரி ஆட்டுக்கு இத்தனை பணம், பசுவுக்கு இத்தனை பணம், எருமைக்கு இத்தனை பணம், கடாவுக்கு இத்தனை பணம் என்று விவரமாக இருக்கின்றது. இதுதான் விவரமாக இருக்கின்ற வால்வரி என்று சொல்லுகின்ற அந்த ஒரு கல்வெட்டு இருக்கிறது. பிறகு இந்த ஊர் விழாவை இப்பொழுது சாதியினுடைய அடிப்படையிலே நடக்கின்றது. பராக்கிரம பாண்டியன் காலத்திலே ஒவ்வொரு ஊர்க்காரவங்களும் செய்திருக்கிறாங்க. பாக்கமுடையாம்பட்டு ஊர்க்காரவங்கள், பிறையூர் ஊர்க்காரவங்கள், அரசூர் ஊர்க்காரவங்கள், பள்ளத்தூர் ஊர்க்காரவர்கள், வில்லியனூர் ஊர்க்காரவங்கள், இப்படி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு சாதியினுடைய அடிப்படையிலே நடக்கின்றது. அந்த கல்வெட்டு நாங்கள் பிரெஞ்சு தஸ்தாவேஜுகளை தேடினோம், எந்த காலத்திலிருந்து சாதியினுடைய அடிப்படையிலே வந்தது என்று. ஆனால் பிரெஞ்சு தஸ்தாவேஜுகளே கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்யணும்னா, இப்பொழுது சாதியினுடைய அடிப்படையிலே நடக்குது. பண்டை காலத்திலே ஒவ்வொரு ஊர் மக்கள் செய்திருக்கின்றார்கள் இந்த விழாவை. அந்த ஒரு கல்வெட்டு இருக்கிறது. பிறகு தணிக்கை கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. இந்த கோயிலினுடைய பொருள்களை தணிக்கை செய்யறான். அப்போ ஒரு அரசனுடைய காலத்துல தணிக்கை செய்ய வேண்டியது இன்னொரு அரசனுடைய காலத்துல 12 ஆண்டுகள் தணிக்கை செய்யாமல் இருந்து தணிக்கை செய்யும் பொழுது பசு 2 காளைகள் இதெல்லாம் குறையும் போது அது யாரிடத்துல இருக்கின்ற போது அங்க இருக்கிற ஒரு பணியாளர் இடத்துல இருக்கின்றது என்று சொன்ன, முப்போதும் திருமேனி தீண்டுவாயினும் தப்பேது செய்யணும் தண்டனை உண்டு என்று சொல்லுகின்ற ஒரு கல்வெட்டு அங்கே இருக்கின்றது. ஆகையினால இப்படி சமுதாயத்துக்கு வேண்டிய பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் சொல்லுகின்ற கல்வெட்டு அங்க இருக்கிறது. நிறைய செய்திகள். இன்றைய நாளின் புத்தகம் பேசுவோம் நிகழ்வில் வரலாற்றில் வில்லியனூர் எனும் நூல் குறித்து நம்முடன் பல வரலாற்று செய்திகளை பகிர்ந்து கொண்ட வில்லியனூர் புலவர் கல்வெட்டாய்வாளர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி.